வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. வெற்றி அடைகிறதுக்கு என்னதான்ப்பா தேவை, நான் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வெற்றி அடையணும்னு நினைக்கிற எல்லாருக்குள்ளேயும் வந்து போயிருக்கும். அதற்கான பதிலை சொல்ல போகிறது தான் இந்த பதிவு. வெற்றி அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 8 விஷயம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் செயின்ட் ஜான் எழுதின 8 to be great அப்படிங்கிற புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்திலிருந்து முக்கியமான 8 விஷயங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை இந்த ஆத்தர் எழுதுறதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஒரு தடவை ரிச்சர்ட் செயின்ட் ஜான் கலிஃபோர்னியாவுக்கு வந்து போகிறாரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த மாதிரி தெரியுது. இவர் வந்து அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பிஸியாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போகிற போக்கில் வந்து அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விஷயமா வந்து கேட்க ஆரம்பிக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அதுக்கு இவர் யோசிச்சுட்டு, இல்லை நான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாம் கிடையாது, ஆனால் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன், 7 கான்டினென்ட்லையும் நான் வந்து மேரத்தான் ஓடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்ச ஒரு சில மிகப்பெரிய விஷயங்களை வந்து சொல்லி காமிச்சிட்டு, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. திரும்பவும் அந்த பொண்ணு அடுத்த ஒரு கேள்வி கேட்குது, நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அதுக்கு வந்து, ஆமாம் நான் பணக்காரன் தான், ஆனால் எப்படி ஆனேன்னு எனக்கே தெரியாது, நான் வந்து பணத்தை தேடிலாம் ஓட கிடையாது, ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அடுத்தது 3ஆவதாக ஒரு கேள்வி கேட்குது, வெற்றி அடையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அப்போது அவர்கிட்ட வந்து பதில் கிடையாது. அந்த ஃப்ளைட்டை முடிச்சுட்டு நேராக வந்து டெட் கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, இங்கே நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அதன் அடிப்படையில் அவருடைய ரீசர்ச் வந்து ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் வந்து இவர் தொடர்ச்சி அந்த ரிசர்ச் பண்றாரு. 500 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து லைவா அவங்கள பார்த்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000 சோர்சஸ்ல இருந்து, அதாவது புக்ஸ் மூலமா, நிறைய இன்டர்வியூஸ் மூலமா, நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் மூலமா கிடைச்ச எல்லா விஷயங்களையும் ஒண்ணா இணைக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நிறைய சக்சஸ் ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஒருத்தங்க வெற்றி அடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இவங்க சொல்ற அத்தனை விஷயங்களையும் எடுத்து பார்க்கும்போது அந்த அத்தனை விஷயத்துலையும் ஒரு 8 விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பொருந்துச்சு. அந்த 8 விஷயத்தை தான் 8 to be great அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். சரி, அந்த 8 விஷயங்கள் என்னென்ன இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, லவ் வாட் யூ டூ. செய்வதை விரும்பி செய் அல்லது விரும்புவதை செய். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும். அதாவது இது வந்து ஒரு ஃபீல்டு ஓரியன்டாக, ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நீங்கள் வந்து ஒரு துறையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதில் தான் நீங்கள் வந்து அதிகமாக கற்றுக்கவோ அதிகமாக செயல்படவோ முடியும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் வந்து மிகப்பெரிய உங்களுடைய ஆற்றலை யாருமே வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் பயணம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நம்பர் 2, ஒர்க் ரியலி ஹார்ட். கடினமாக உழையுங்கள். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாரும் செய்கிற வேலைகள் அளவுக்கு நீங்கள் செய்யாமல் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு நீங்கள் செய்கிறது தான் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், நாட் எவ்ரிதிங். நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஜெஃப் பேசோஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் அமேசான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பட் அமேசான் அப்படிங்கிறது என்ன? ஒரு இ-காமர்ஸ் சைட், அதாவது ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளம். ஆனால் அமேசான் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் லைனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அமேசான் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் மற்ற துறைகளை உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகளாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வெற்றி அடைய முடியாது. ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி ஒன் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு புத்தகத்தினுடைய சம்மரி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கலாம்.
நம்பர் 4, கீப் புஷிங் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் உந்தி தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை தொடங்கிறது ரொம்ப எளிது. ஆனால் நம்ம தொடங்கின விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களை நீங்கள் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டேட்டஸை தாண்டி அடுத்த நிலைக்கு உங்களால் செல்ல முடியும். நம்பர் 5, கம் அப் வித் குட் ஐடியாஸ். நல்ல யோசனைகளை நீங்கள் உருவாக்கணும். நல்ல யோசனைகளை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவாக நிறையா விஷயங்களை கற்றுக்க வச்சுக்கணும். அதே சமயம் நீங்கள் நல்லா சிந்திக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் நிறையா யோசனைகளை உருவாக்க முடியும். அந்த யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய துறையில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியாஸாக இருக்கணும். நம்பர் 6, கீப் இம்ப்ரூவிங் யோர் செல்ஃப் அண்ட் வாட் யூ டூ. நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையும் உங்களையும் நீங்கள் வளர்த்தி கொண்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்பர் 7, பிரிங் வேல்யூஸ் டு அதர்ஸ். வெற்றி அப்படிங்கிறது எப்போவுமே சுயநலமானதல்ல. என்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன், என்னுடையது அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு வேல்யூவை, ஒரு மதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். நம்பர் 8, பர்சிஸ்ட். நீங்கள் விடாப்புடியாக இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மற்ற 7 விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி, வெற்றி அடைகிறதுக்கு இந்த 8 விஷயம் மட்டும் போதுமா, மற்றது எதுவும் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற எல்லாமே தேவைப்படுது. இதை தாண்டி வெற்றி அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் இந்த 8 அடிப்படையான விஷயத்தை வச்சு மற்ற திறமைகளையும் மற்ற திறன்களையும் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒன்றா இணைக்கும் போது உங்களால் வெற்றி அடைய முடியும். இது ஒரு கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையாக தேவைப்படுகிற 8 முக்கியமான சிறப்பம்சங்கள் அப்படின்னு தேவைப்படலாம். இந்த 8 விஷயத்தை அடிப்படையாக வச்சு மற்ற விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வெற்றியாளனாக வர முடியும். அதற்கு இந்த வெற்றி கூட்டாளியின் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.